ஜெய சங்கர ஹரஹர சங்கர காந்தி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது, முருகப்பெருமானின் அற்புத சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நாளை நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல், உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து முருகப்பெருமானின் ஒரு மந்திரத்தை கூறுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தியான பூஜையையும் நாளைய நாள்ல நீங்க செய்து மட்டும் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து விதமான துன்பங்களையும் நீக்கி அளிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நாளைய நாள் முருகப்பெருமானின் காட்சியானது அளிக்கும். எனவே நாளைய நாள்ல நீங்க முருகப்பெருமானை வழிபட்டு இந்த ஒரு செயலை மட்டும் செய்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை முழுமையாக மாறிவிடும். நாளை காலையில நீங்க முருகனை குறிப்பிட்ட முறையில் சற்றும் தவறாமல் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பலனானது உங்களை தேடி வரும். உங்களுடைய உழைப்பின் வீண் தன்மை உங்களை விட்டு மறையும். எதிரிகளின் தாக்கங்களானது உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். அதிர்ஷ்ட கதவானது உங்களுக்குள்ள திறக்கும். செல்வ பாதை தானாகவே உங்களுக்குள்ள உருவாகும். எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து விடுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரே ஒரு செயலில் இருக்கு. எனவே இந்த ஒரு செயலை முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்து விடுங்கள். நாளைய நாள்ல அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளைய நாள்ல இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல முருகனுடைய வழிபாட்டோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அன்பின் ஒரு நாளாக இருக்கும். அமைதியின் நாளாகவும் சுத்த ஆன்மீக சக்தியின் நாளாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை எப்படினாலே அனைத்து விதமான அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல பூஜை செய்யறதாக இருக்கட்டும், பொங்கல் கொடுக்கறதாக இருக்கட்டும், என அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களானது இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நாணத்தை தருவார், தைரியத்தை நமக்குள்ள உருவாக்குவார். தடைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு செயலை காலை நேரத்துல எழுந்தவுடனே செய்யும் பொழுது இந்த ஒரு நாள்ல தடைகள் எதுவும் வராமல் உங்களிடம் இருந்து அதனை நீக்கி அளிப்பார். புதிய புதிய பாதைகளை உங்களுக்குள்ள உருவாக்குவார். மன அமைதியை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பார். வேறு தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள்ல சிறு வித்தியாசங்கள் கூட இருக்கும். ஆனா இந்த முருகன் கொடுப்பது உடனடி பலன். நீங்க இந்த ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா மற்ற தெய்வங்களை விட முருகப்பெருமான் நீங்க செய்த செயல்களுக்கு முருகனை நினைத்து கொண்டு என்ன செய்தாலும் உடனடியாக பலனை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாம உள்ளத்துல ஒளி, உங்களுடைய வாழ்க்கையில திசை மாற்றம், இது அனைத்தும் நாளைய நாள்ல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நாளை நீங்க முருகனை சரியான முறையில வழிபடணும். அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதற்கும் அமைதியை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பார். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில அமைதியே இல்லை, குடும்பத்துல சண்டை சச்சரவு, அது மட்டும் இல்லாம தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு நீங்க கூறுகின்ற நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையோட நிலை முழுமையாக மாறிவிடும். உங்களுடைய உள்ளங்கை வழிபாட்டின் ஒரு சக்தி. உள்ளங்கையை பார்த்து நம்ம ஏன் மந்திரங்களை கூறுறோம்? உள்ளங்கையில அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியில அனைவருக்குமே இருக்கும். சாஸ்திரங்கள்ல ஒரே ஒரு ரகசியம் மறந்து இருக்கு. நாளையோட தொடக்கத்துல நம்ம உள்ளங்கையை பார்த்து தொடங்கி வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு நாளானது நமக்கு ஒரு அதிர்ஷ்ட நாளாக மாறிவிடும். இந்த ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துயரங்கள் எது வந்திருந்தாலும் அதிர்ஷ்டங்களும் நமக்கு சேர்ந்தே வரும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது மாற்றி விடுவோம். எனவே உங்களுடைய உள்ளங்கையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய உள்ளங்கையில லட்சுமி, சரஸ்வதி, பிரம்மா இவர்கள் அனைவரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு பெருமக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனா நீங்க முருகனை உங்களுடைய உள்ளங்கை மூலம் வழிபடுவதன் மூலம் உங்களுடைய உள்ளங்கை எழுதக்கூடிய விதி உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் கூட முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைப்பார். அந்த அளவுக்கு சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கு. எனவே நாளை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ரகசியமாக இருக்கும். எனவே நாளை நாள் நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் முழுமையாக மாறிவிடும். காலை எழுந்த உடனே உங்களுடைய உள்ளங்கையை எப்படி நீங்க பார்க்கணும்? நாளைக்கு நீங்க காலையில எழுக்க போறீங்க. காலையில 4:40 மணிலிருந்து 7:30 மணி அதற்குள் நீங்க இந்த ஒரு செயலை செய்வது உங்களுக்கு மிகவும் மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல படுக்கை அறையிலிருந்து மெதுவாக நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு அதற்கப்புறம் நீங்க எழுந்து அமர்ந்து கொள்ளலாம். இல்லைன்னா அமர்ந்து கொண்டு கூட உங்களுடைய கண்களை திறக்காமல் உங்களுடைய 2 கைகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். 2 உள்ளங்கைகளையும் மெதுவாக உங்களுடைய கண்களை திறந்து உங்களுடைய உள்ளங்கைகளை பார்க்க தொடங்குங்கள். அங்கிருந்து எழக்கூடிய ஒரு ஒளியை உங்களுடைய மனதில் நீங்க கற்பனை செய்து கொள்ளலாம். இன்று என்னால் முருகன் அருள் நிறைந்த நாள் என்று உங்களுடைய மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உங்களுடைய உள்ளங்கையோட ரேகைகளை நீங்க பார்க்க தொடங்க வேண்டும். இந்த ஒரு நாளின் சக்தி உங்களுடைய கதவையை தட்டி திறக்கும். அவ்வளவு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். முருகனுக்கான மிக சக்தி வாய்ந்த ஒரு காயத்ரி மந்திரம். இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை நாளை காலையில நீங்க கூறணும். அதுவும் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்த உடனே சொல்லணும்.
நீங்கள் சொல்லும் பொழுது 100% உங்களுடைய வாழ்க்கையில் பலனை இந்த முருகப்பெருமான் நாளை நாளில் ஏற்படுத்தி கொடுப்பார். உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது அவ்வளவு சக்தி உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்துவார். எனவே இந்த ஒரு மந்திரத்தை எப்படி சொல்லணும், எந்த ஒரு நேரத்தில் கூறணும் அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு மந்திரம் என்ன, நீங்கள் எப்படி நாளை கூறலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் தத்த பஞ்சசிய வித்மகை வள்ளி காந்தாய தீமகை தன்னோ சண்முக பிரசோதயார். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் நாளை நாளில் கூறுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நாளை நாளில் கூறும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அச்சங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும். உடனடியான ஒரு சக்தியானது உங்களை தேடி வரும். அதுவும் முருகப்பெருமானின் சக்தி முழுமையாக உங்களிடம் கிடைக்கும். தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். மனதில் ஒரு முடிவை எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவில் நீங்கள் தெளிவாக இருந்து எடுக்கணும். அதற்கு முருகப்பெருமான் நாளைய நாளில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நாளைய நாளில் இருந்து முருகப்பெருமான் எழுப்பி விடுவார். எனவே வாரம் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, முறையாக சொல்ல வேண்டிய படிகளானது இருக்கு. உள்ளங்கையை பார்த்து கொண்டு 6 முறைகள் மெதுவாக மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள். இழுத்துவிட்டு முருகனின் ஒளியை உங்களுடைய உள்ளங்கையில நீங்க கற்பனை செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கற்பனை அளவிட முருகனோட ஒளியானது உங்களுடைய உள்ளங்கையில வந்து படுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கற்பனையில நினைத்து கொண்டு ஒவ்வொரு முறை நீங்க அந்த மந்திரத்தை கூறும் பொழுதும் உங்களுடைய மனதிற்குள் என் கஷ்டங்கள் என்று முடிவடையட்டும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இதை நீங்க முறையாக நாளைய நாள்ல நீங்க செய்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலின் ஒளியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு நாளைய நாள்ல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில இப்படி பயனாகக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? நாளை இந்த ஒரு வழிபாட்டை செய்தவங்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய மாற்றங்கள், மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும். முருகன் தரக்கூடிய மன அமைதி காலையிலேயே உங்களுக்கு கிடைத்துவிடும். தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகி ஓடும். வேலை, வியாபாரம், குடும்பம் எங்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் மறைய தொடங்கும். 3வதாக பண ஓட்டமானது திறக்கும். நாளை மிக எளிதாக பணமானது உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியான ஒரு பலன் கிடைக்கும். முருகனின் சிறப்பு திரும்பிய வாய்ப்பை மீண்டும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். இது வரைக்கும் உங்களுடைய கைக்கு வந்து இழந்த வாய்ப்புகள் கூட நாளைய நாள்ல இருந்து நிச்சயமாக உங்களை தேடி வரும். தைரியம், நம்பிக்கை இந்த இரண்டையும் உங்களுடைய வாழ்க்கையில முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே கொடுப்பார். எனவே இதனை மட்டும் நீங்க நாளைய நாள்ல செய்து பாருங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நாளைய நாள்ல உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நாளை முருகன் உங்களை தேடி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவார். எதிர்பாராத நல்ல நல்ல செய்திகளை உங்களுக்குள்ள உருவாக்குவார். கைவிட்டவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. பண உதவிகளானது உங்களுக்குள்ள கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரத்துல புதிய புதிய வாய்ப்புகளானது உங்களுக்குள்ள கிடைக்கும். பிரச்சனை இருந்த ஒரு இடத்திலிருந்து ஒரு தீர்வானது கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு விளக்கமான ஒரு பதிலும் நீங்க மனதில் நினைத்து கொண்டிருந்த அனைத்திற்கும் ஒரு தெளிவானது கிடைக்கும். நாளை உங்களுக்கான ஒரு நாள். நீங்க செய்ய வேண்டியது காலையில உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து முருகனின் காயத்ரி மந்திரத்தை மட்டும் நீங்க கூற வேண்டும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? முருகன் பட்ட கஷ்டங்கள் எப்படி தெரியுமா உங்க வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கும்? முருகப்பெருமான் வேலாயுதத்தை கொண்டு உங்களுடைய கஷ்டங்களை வெட்டி அகற்றி இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில மன துயரம், மன அழுத்தம், தோல்விகள், அவமானங்கள், நின்று போன வாழ்க்கை, பணத்தடைகள், தடை கிரகங்கள், கரும ருடுக்குகள் எதுவாக இருந்தாலும் இவையில பெரும்பாலானவை நாளைய ஒரு வழிபாட்டாலேயே கலைந்து போகும். எனவே இதை அனைத்தையும் விளக்கியது நம்ம முருகப்பெருமானாக மட்டும்தான் இருப்பார். இப்படிப்பட்ட அந்த ஒரு நேரத்துல இறுதியாக முருகனுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல், நாளை மாலையிலோ இல்லைன்னா இரவு நேரத்திலோ ஒரு சிறிய தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றணும். அது எண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஓம் சரவணபவா அப்படின்னு 21 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டு நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இப்படி தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எதையும் நீங்க சொல்லக்கூடாது. அதே நேரத்துல முருகனே நீயே வழிபார் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுடைய மனத்திற்குள் நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு வாக்கியம் முழு நாளின் ஒரு சக்தியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க நாளைய நாள்ல செய்து பாருங்க. அன்பார்களே, நாளை உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. காலையில உள்ளங்கையும், அதுக்கப்புறமா உங்களுடைய முருகனுடைய காயத்ரி மந்திரமும், மாலையில அந்த ஒரு தீபம், இந்த மூன்றும் நாளைய நாள்ல நீங்க செய்து விடுங்கள். இந்த 3 சக்திகளும் ஒன்றாக சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையோட திசையானது மாற்றப்படும். முருகனின் அருள் உங்களுடைய வீட்டை நிரப்பட்டும். அது மட்டும் இல்லாம நாளை உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க
நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக மாறும். அவ்வளவு நன்மைகள் நாளைய நாளில் ஏற்படும். எனவே இதனை மட்டும் தவறாம நாளைய நாளில் நீங்க செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். எனவே நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் இந்த ஒரு செயலை நாளைய நாளில் நீங்க செய்ய சொல்லுங்கள். அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.